இவரு வந்தமா வேலைய பார்த்தோமா அப்படியே போனமா இருக்காம வந்தமா இன்னைக்கு எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டோமா சுறுசுறுப்பா வேலைய பார்த்தோமா அப்படின்னு இரு. அப்பதான் நானே இல்லைனாலும் எப்படி நானே இல்லைனாலும் நாளை பின்ன ஒரு கடை நடத்துற திறமையோட நீ இருப்ப. சரியா? சரிங்கண்ணே. முதல்ல பயந்து பயந்து இருக்காதடா, தைரியமா பேசு. என்ன பயம்? எதுல இருக்கவங்க நம்மள என்ன கடிச்சு மின்னு துப்பிடுவாங்களா? எதுக்கு எடுத்தாலும் பயந்து நடுங்கி போய் ஒல்லட்டு போயில இருக்க. முதல்ல தெளிவா பேச கத்துக்கணும், நல்ல பயம் இல்லாம இருக்கணும். ஒரு ஆம்பளை பையனை தைரியமா பேசணும். அப்பதான் நமக்கும் பார்க்க ஒரு ஆசை இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோப்லாங்கி கணக்கா சரிங்கண்ணே இத பண்ணிடுறேங்கண்ணே அதை பண்ணிடுறேங்கண்ணே. தெளிவா இரு. என்ன பயம்? நம்மள என்ன சுட்டு போடுவாங்களா? ஒரு மரியாதை தான். இல்லடா, நீ மரியாதை கொடுக்கறதா நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு மரியாதைன்றதுனால என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா தொழிலை கத்துக்கணும்னு யோசிடா. இப்படி கத்துக்காம இருந்தீங்கன்னா எப்படி? டீ இதுல நின்று கிளாஸ புடிச்சு டீ ஆத்தி ஊத்தணும். அப்பதானே நீ கொஞ்சமாவது உனக்கு ஒரு இது தன்னம்பிக்கை வரும். நாளை பின்ன ஒரு கடை வைக்க முடியும். என் அக்கா பாவம், என் அக்கா அங்க கஷ்டப்படுது, எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும், இங்க எங்க அம்மாவைய பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கான முதல் படி ஏதாவது நீ எடுத்து வச்சியா? என்கிட்ட வந்து நீ எத்தனை வயசுல சேர்ந்த? இப்ப எத்தனை வயசு ஆகுது? ஆனாலும் இன்னமும் நீ எப்படி இருக்க சொல்லு பாப்போம். இல்லைண்ணே, நான் தொழில் கற்றுக்கிறேன்னா கற்றுக்குவேன். அப்புறம் உங்களுக்கு போட்டியா நான் எதுவும் கடை வச்சுட்டேன்னா அப்புறம் அது உங்களுக்கு சிரமம் இல்லையா? அதான். அடே சாமி, டேய் நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நீ என்னடா இம்புட்டு விவரமா இருக்கிற? அண்ணே, டீ கிளாஸ்லாம் பிடிச்சி டீ ஊற்ற தெரியாமலாம் இல்லை. நீங்கள் போனதுக்கப்புறம் எதை எப்படி ஊற்றணும், எதை எப்படி வைக்கணும், எதை எந்த டைமில் எடுக்கணும்னு எல்லாமே கற்றுக்கிட்டேனே. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்காமையே இருப்பேன். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கணுண்ணே. அப்போ தான் அடக்கமாக இருக்க முடியும். ஓஹோ, எதையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மொத்த வேலையும் நம்மளை வாங்கி போடுவாங்க. அதனால எதுவும் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு சொல்லி நடிச்சு புள்ளான் இருக்கியாடா? ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. தம்பி, மையி என்ன மையாச்சு? எதுக்கம்மா இப்படி அழுதுகிட்டு வரீங்க? என்னாத்தா என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகுறீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? ஐயா உன் சித்திக்காரி அந்த கொடுமைக்காரி போன் போட்டாயா. போன் போட்டு புள்ளைய காணல, எங்கடி அப்படின்னு என்னைய பிடிச்சி கேக்குறாயா. அவன் எங்கப்பா இங்க வந்தா? ஏதோ பண்ணி விட்டாளுங்க போலப்பா நம்ம புள்ளைய. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த சண்டாளி வேற இப்படி போன போட்டு சொல்லி எனக்கு உயிரே இல்லையா. பாயா ஒரட்டு போய் பாப்போம். எல்லாரும் சரி ஏதோ பண்ணி விட்டாளுங்க புள்ளைய. ஐயோ, உங்க ஆத்தா பொண்ணு சோகமே இன்ன வரைக்கும் எனக்கு போகாம இருக்கு. இதுல இவளை வேற எதுவும் பண்ணி விட்டாளா என்னன்னு தெரியலையே. அவ பண்ணுவா. உங்க அப்ப எல்லாத்துக்கும் துணையில போறா. தம்பி வாடா போவோம். மையி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போவோம் வாங்க. அண்ணே, அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணே. நாங்கள் போய் ஒரு டென்ட் பார்த்துட்டு வரோண்ணே. சரிடா, போ போ. முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லு. எனக்கு போய் உடனே போன் பண்ணு. சரியா? நம்ம ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, என் அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்க போவோம். டேய், காசு இருக்காடா? இருக்குண்ணே. ஆத்தாடி, என்ன இது? ஐயோ, புள்ளைய காணாலும் எங்க போயிருக்கோம்? அட கடவுளே. வீட்லயே என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரியுறியா நீ? நீ போன்ல இல்லைன்னு சொன்னா அதை நாங்க இல்லைன்னு சொல்லி நம்பிடுவோமா? இந்த வந்துட்டேன் இரு. வீட்டுக்குள்ள மட்டும் இருக்கட்டும் என் புள்ள. அப்புறம் இருக்குது உனக்கு இன்னைக்கு. டா ஓய், வீட்ல யாரு? ஓய், என்னடா இது? வீட்ல யாரையும் காணோம். என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கு. வீட்ல ஆள் யாருமே இல்லையே. எங்க போயிருப்பாங்க? இங்கேயும் ஆள் யாரும் இல்லையே. என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி, முதல்ல ராசமாவுக்கு போன போட்டு சொல்லுவோம். இப்படி புள்ள இங்க இல்ல, என்ன ஏதுன்னு. இந்த கிழட்டு பையன் வேற போனா அடிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, எங்க பாத்துட்டீங்களா? ஐயோ, நான் வந்துட்டேன். வீட்டுல ஒரு ஆள் காணோம். ஊருக்குள்ளேயே எங்கிட்ட ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஏங்க, ஒருத்தி தான் வீட்ல இல்ல, எல்லாரும் வீட்ல இல்லாம போவாங்களா?
அக்கம் பக்கத்துல ஒழுங்கா போய் பாருங்க. இவரு இங்கிட்ட இல்ல யாரு கூடயும் அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வீடு ஒண்ணு வேணும்னு தான் இருப்பாங்க. ஏதோ வேலைக்கு எதுவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் போய் தோட்டத்துல எதுவும் பாக்குறேன். இருக்கிற இடத்த விட்டுவிட்டு இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருங்க. வீட்டுல ஒழுங்கா பாத்தீங்களா இல்லையா? பார்க்காம இருக்கேன், ஒருத்தர் கூட இல்ல. புரிஞ்சு போச்சுங்க, புரிஞ்சு போச்சு. எல்லாம் ஒண்ணு சொன்னா பிள்ளை எல்லாம் கிளம்பி எங்கிட்ட போயிட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைய கடன் தேடுற அளவுக்கு நம்மள அலைக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒண்ணுங்க, எல்லாம் ஒண்ணு. சரி விடு, அதான் நான் தோட்டத்துல போய் பாக்குறேன்றல. அங்க மட்டும் இருக்கட்டும் ஆளு, அப்புறம் பாரு நான் என்ன பண்றேன்னு. இத்தனை நாள் வரைக்கும் என்னோட சுய ரூபம் தெரியல. இந்த சுப்பையா யாருன்னு இன்னைக்கு பார்க்கும் அந்த கிழவி. ஆமா, இங்க கிணத்துல தேடுங்கன்னா போய் கடல்ல தேடுறேன்றீங்க. அங்கெல்லாம் போய் தேடினா கிடைக்காது. டீ கடைக்கு போங்க. அங்க போய் அவனை பிடிச்சி 4 போட்டு 4 அப்பு விட்டீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கக்கி போடுவான் அந்த பையன். அவன் தான் நம்மள பார்த்தானே நின்ன இடத்துல மூத்திர பாரு பையன் ஆச்சே. அவனை போய் பிடிச்சி 4 போட்டு போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ வீடு வருவா. சரி நான் அங்கேயே போறேன். இந்த செருக்கிக்கு எம்புட்டி எகத்தாலும் நம்மள பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. காலையில இருந்து அலக்கழிச்சுக்கிட்டு திரியிறா. இருக்கட்டும், இன்னைக்கு இருக்குது அவ வீட்டுக்கு வந்தோனையும். அந்த தினேஷ் அந்த அவன் வேற போனா அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். என்ன இன்ன வரைக்கும் போன குடுக்கலையான்னு நானும் அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இன்னும் கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்க, நான் பிள்ளையோட வாரேன். இங்க பாருங்க, கை நீட்டி 7.5 லட்சத்தை கையில வாங்கியிருக்கோங்க. சரியான 7.5 முக்கியவன், அப்படி வட்டவன். அவன்கிட்ட மாட்டணும் நம்மள சும்மா விட மாட்டாங்க. கை நீட்டி காசை வாங்கினதுக்கு நம்ம கையை எடுத்தாலும் எடுத்து போடுவான். டக்குனு போய் பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடியாங்க. சரி சரி, இப்போதைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்லி அப்படியே தாஜா பண்ணு, நான் வந்துடுறேன். வாங்க வாங்க. அட பாவத்தை, இப்படியுமா இருக்காக மனுஷங்க இந்த உலகத்துல. அதாம்மா, சின்ன வயசுல இருந்து அவ கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கா. எந்த ஒரு நல்லதையும் அனுபவிச்சதே கிடையாது. இன்னத்துக்கும் நல்ல துணியெல்லாம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட இத்தலும் கிழிஞ்சதும் அந்த மாதிரி துணியை தான் இவளுக்கு கொடுப்பாங்க. அதை தான் போட்டுக்கிட்டு ஒரு ரோடு முழுக்க தெளிவா வைப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு சங்கட்டமா போயிடும். அதனாலயே எனக்கு அவன் மேல ஒரு பிரியமான வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சாப்பாடாக்குனா கூட அவங்களுக்கெல்லாம் சுடுசோறு. இவ பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு கடைசியில தான் வந்து சாப்பிடுவா. அதுவும் அவங்க அப்பாவோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா அவங்க அங்க சுடுசோறு சாப்பிட வேண்டியதா போயிடும்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு அனுப்பி விட்டுட்டு இவங்க மட்டும் சுடுசோறு சாப்பிட்டு பழசப்பட்டதை தான் இவளுக்கு போடுவாங்க. கடவுளே, இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்குதுங்களா? சி, நாளை இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் சூடா சாப்பாடாக்கி போட்டு தான் பழக்கம். சாமி நம்மளை சோதிச்சு பார்க்கும், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், வரவங்களுக்கு நம்ம செய்கிறோமா இல்லையான்னு. இப்படி இருக்காங்களே, சி 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 சி. அதனாலயே நான் என் வீட்டில் என்ன நல்ல பண்டம் எது செஞ்சாலும் சரி, கறியாக்குனாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து தனியாக கொடுத்துட்டு போவேன். மாடி, உண்மையை சொல்ல போனா இப்படியாப்பட்ட புருஷன் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தான் இப்படி சொல்றீங்க, ஆனா அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அது பிடிக்காதா? ஏன்? அவங்க என்ன சொன்னாங்க, ஊர்ல நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், ஒன்ன மட்டும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பார்க்கும்போதுல சொல்லுவா. கம்முனேரு, எதுக்குப்பா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? ஐயோ, வெக்க வேற வருதா? சரிடாமா, இதே போல 2 பேரும் எப்பயும் அன்போட இருங்க, சரியா? நீங்க எத்தனை காலம் வேணாலும் இங்க இருக்கலாம். நான் உங்களை யாரையும் சொல்ல மாட்டோம், சரியா? இல்லம்மா, திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க. நாங்க இப்போ உங்க 2 பேர்த்தையும் தெய்வமா தான் பாக்குறோம். இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா கூட எங்களை இப்படி வீட்டுக்குள்ள வரைச்சு இப்படி இவ்வளவும் செய்வாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க எங்களுக்காக எல்லாமே செய்றீங்க. இதுக்காக நான் என்னைக்கும் உங்களுக்கு நன்றியோட இருப்பேம்மா. நீ எனக்கெல்லாம் நன்றியோட இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. உன்னை நம்பி வந்தவளை கை மட்டும் விட்டுறாத. ஏன்னா இத்தனை வருஷம் இம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கா. அப்படியாப்பட்டவளை நீ எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்க. ஆனால் ஒன்று, உங்கள் ஆத்தா உன் கூட இல்லைன்னு சொல்லி நீ கவலையே படாத. உங்கள் ஆத்தா இந்த பையன் ரூபத்தில் உன் கூடயே இருக்கிறா. வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ முற்பகுதியில், அந்த அளவுக்கு பிற்பகுதியில் நல்லா இருப்போம். இதெல்லாம் நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை, அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இன்றைக்கி கஷ்டப்படுறோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு நினச்சி மட்டும் என்னைக்கு சோர்ந்துடாத. கஞ்சோ கூழோ எதுவானாலும் நிம்மதியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மளை கட்டிக்கிட்டவங்க நம்மளை நிம்மதியாக பார்த்துக்கிட்டாங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் சொல்லு பார்ப்போம். எனக்குந்தான் 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்களும் இன்றைக்கி 5 இடத்துல நல்லா உத்தியோகம், நல்ல வேலை வெட்டின்னு நல்லா இருக்காங்க. ஆனால் யாரும் எங்களை நம்பி கூட வரலை. யாருமே ஏறி போகிறதுக்கு ஏணியை மட்டும்தான் தேவைப்படும் போது மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அவங்க தேவை முடிஞ்சோனையும் அந்த ஏணி அவங்களுக்கு தேவைப்படாது, தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களை இப்போ அவங்க தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் நம்மளை கட்டினவனை தவிர வேற யாரும் நம்மளை அண்டி கூட வரமாட்டாங்க.
அதனால எதை பற்றி நீ யோசிக்காத. ம், உனக்கு அவன், அவனுக்கு நீ, 2 பேரும் நல்லா இருங்க, சரியா? கூடிய சீக்கிரத்தில் ஒரு பையனோ ஒரு பேத்தியோ பெற்று கொடுத்து குடும்பத்தோட போய் இணக்கமாக வாழுங்க. அவங்கள மட்டும் பார்த்துட்டாங்கன்னு வைங்க, எப்படியாப்பட்ட கோபமாக இருந்தாலும் தணிஞ்சு போயிடும். அடியே வெள்ளத்தாயே, வந்துட்டாரே என் மன்னவர். வாரும் வாரும். எங்கே போனீங்க என்ன வரைக்கும்? அப்படியே கால்நடையா போயிட்டு வந்தேன். அப்புறம் இந்த இது தைலம் ஒண்ணு கேட்டியே, அந்த பையன்கிட்ட சொல்லி விட்டுருக்கேன், வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். சும்மா அங்க நடக்கவும் இங்க நடக்கவும் இருக்காத, சரியா? ஆமா ஆமா, நடக்காம வீட்லயே உக்காந்துக்கிட்டு எனக்கு என்ன கால் செத்தா போச்சு. சொன்னா கேளுடி கிளவி. ஆமா, இந்த கிழவர் மட்டும் குச்சை ஊனிக்கிட்டு போய் எனக்கு தைலம் வாங்க போவாரு. நான் மட்டும் இவருக்கு காய்கறி எதுவும் வாங்காம வீட்லயே இருக்க முடியுமா? இங்க பாரு கிளவி, நான் ஆம்பளை, 10 ஊருனாலும் சுத்திட்டு வந்துருவேன். நீ அப்படி இல்ல, எங்கிட்டாவது போய் நாக்கு தள்ளி கிடப்ப. ஆமா ஆமா, குச்சை ஊனிக்கிட்டு போய் இவர் எங்கிட்ட மயங்கி விழுந்து எத்தனை பேர் தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டாங்க. என்னை யார் அப்படி தூக்கிட்டு வந்து போட்டா? நீங்க வந்து பாத்தீரு. வாயிலன்னு வைய, உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிரும் பாத்துக்க. போதும் போதும், மூச்சு இறக்குது, போய் உள்ள உக்காரும். டீ போட்டு எடுத்துட்டு வாரேன். ஏமா அவங்கள போய் அப்படி பேசுறீங்க? பாவலியா? அப்படியெல்லாம் இல்லையா, நாங்கள் ஆதியிலேருந்தே அப்படியே தான் பேசி பழக்கம். அதனால அது அவருக்கும் பெருசாக தெரிஞ்சுக்காது. என்னை அவர் கிளவின்னு வாரு, நான் அவரை கிளவேனுவேன். 2 பேரும் அப்படி பேசிக்கிறது தான். என்றைக்கும் கல்யாணம் பண்ண புதுசில் ஆரம்பத்தில் இருக்கிறது பேர் காதல் கிடையாது. எங்களை மாதிரி 60 வயசுக்கு அப்புறம் இந்த வயசான காலத்துலேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கு பாரு அன்பு. இப்பயே எனக்கு ஒன்றுனா அவர் துடிச்சு போயிடுவார், அவருக்கு ஒன்றுனா நான் துடிச்சு போயிடுவேன். அப்படி 2 பேருக்கும் 2 பேரையும் விட்டுட்டு இருக்க முடியாது. இதுதாயா உண்மையான அன்பு. இதே அன்போடு நீங்கள் 2 பேரும் இருக்கணும். அடியே அடியே ராசம்மா, வெளியே வாடி. சிரிக்கும் அவளே. இந்த கிழவின்னு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஏய், வாத்தால கூப்பிடுறி. என்ன திமிரா பாரு, எடுத்துக்கிட்டு அடிச்சேன்னு வையே உன் மண்டை பொழந்துரும். என்ன ஒரே சத்தமா கிடக்கு? ஏமா என்னமாச்சு? ஏமா இங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாத்தா, நீங்கெல்லாம் இருக்கீங்கன்ற ஒரே தைரியத்துல தானே என் பேத்தி இங்க விட்டுட்டு போனேன். எல்லாரும் சேர்ந்து இப்படி மூடி வச்சு கால் தச்சுப்பிட்டீங்களே. என்னம்மா நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்குது. என்ன ஆச்சு? யாத்தா, என் பிள்ளைக்கு வயசானவனை பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டான் அந்த சிறுக்கி. இதுல இப்ப வேற கல்யாணமே பண்ண வேணாம் அவளுக்கு, நான் கூட்டிக்கிட்டு போறேன்னு கூட விடாம என்னை கழுத்து பிடிச்சி நேற்று தள்ளினாங்க. இன்னைக்கு என் பிள்ளைய காணலைன்னு இன்னைக்கு என்கிட்டயே கேட்குறாங்க. இங்கே தானே விட்டுட்டு போனேன். இப்படி நீங்கெல்லாம் இருக்கீங்கன்ற தைரியத்துல இருந்தேன் நான். இன்னைக்கு என் பிள்ளைய காணலைன்னு என்கிட்டயே கேட்குறாங்க. இவ எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய ஏதோ பண்ணிட்டாங்க. எம்பிட்டு தைரியம்டா நீ என் புள்ளைய மண்டைய உடைப்பியா? அடியே வாடி, இப்ப பாத்துக்கோ. அடியே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? என் புள்ள எங்கடி? என் புள்ள எங்க? அடியே நான் கேட்க வேண்டிய கேள்வியே நீ கேக்குறியா? புள்ளைய ஒளிய வச்சுக்கிட்டு இப்ப என்கிட்டயே நல்ல விவசாயம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, புள்ள எங்கன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு எங்களை ஏமாத்தி கணங்கண்ணலாம் நீ நினைச்சேன்னு வையே மவளே, சும்மா விட மாட்டோம் நாங்க. அடியே இங்க பாரு, என் பேத்தி எங்க இருந்தாலும் இங்க வந்து ஆகணும். அவ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சொல்லிவிட்டேன். ஏண்டி அவளை நீ கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு எங்க கிட்ட நாடகம் அடிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன்ன மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். உன் குட்டிமையெல்லாம் கீழே பிடிச்சி மிடிச்சு எழுத்து போடுவேன். ஒழுங்கு மரியாதை அவ இங்க வந்து ஆகணும். ஐயோ, என்ன இது இப்படி சண்டையா கிடக்குது? என்ன அங்கிட்டு ஒரே சத்தமா கிடக்குது? என்ன அத்தாடி அத்தா, இவங்களுக்கு இதே ஒரு பழப்பா இருக்கு. ஏலே மாடசாமி, சொல்லுக்கா. என்னக்கா? ஏப்பா என்ன அங்கிட்டு ஒரே சத்தமா கிடக்குது? வாழ் வாழ் வாழ்ந்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. என்னன்னு தெரியலக்கா, என் வீட்டுக்கிட்ட தான் சண்டையா கிடக்குது. இவளை மட்டும் தனியா ஒத்தையில வீட்டுல விட்டுட்டு போனான்னு வைங்க, எதையாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருவாக்கா. அதான் புட்டிச்சு இவளை 4 போட்டு போட்டாதான் இனி பிரச்சனை பண்றதுக்கு போக மாட்டா. அதுக்குதான் போய்கிட்டு இருக்கேன். உன் வீட்டுல பிரச்சனையா? ஐயோ,
என்னத்த சொல்றதுக்கா, எங்கிட்டாவது நம்ம தலை மறைஞ்சு ஒரு வேலை பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு லாக்கி இல்லாத ஒரு பிள்ளைய பெற்றிருக்கான். அவனை எதையும் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் அவனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு ஏறிக்கிட்டு வருவான். இப்ப எங்க என்ன வில்லங்கத்தை இழுத்து வச்சிருக்கான்னு தெரியல, அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆத்தாடியாத்தா வா போய் பாப்போம். இருடி வாரேன், இன்னைக்கு உன்னை புட்டுச்சு நாலு அப்பனா தான் இனி அடுத்த வீட்டு பிரச்சனைக்கு போக மாட்டேன். எவரு இப்பயே போலீஸுக்கு போன போட்டு நீ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க புள்ளைய நீயே மறைச்சு வச்சுக்கிட்டு இங்க பிரச்சனை பண்றேன்னு போய் சொல்லி உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டி விடுவி. ஒழுங்கா இங்க வந்தாவனாவ. ஐயோ அடே ஏன் இப்ப என்ன ஏட்டி உதச்ச? ஏண்டி உனக்கு எம்புட்டு திமிரு, வீட்டுல ஆக்கி போடுறதுக்கு முடியல உனக்கு, ஊர்ல போய் வம்பெழுத்துக்கிட்டு திரிகிறியா? உன்னை இழுத்த போட்டு இன்னைக்கு லாட கட்டாம விட மாட்டேடிய. அடே எரும மாட்டு பயல, கண்ணு தெரியுதா இல்லையா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அங்கேயா? வேடிக்கை பார்த்து இன்னைக்கு என்னையே ஏட்டி உதச்ச பக்கி பயல. ஆத்தி வேடிக்கை பார்த்தாளா? ஐயோ ஐயோ, தூக்கி விடுறா எருமை. என்ன இங்கதான் சத்தமா? என்ன ஆச்சாமா? அதை ஏங்கா கேக்குறீங்க? என்னன்னு தெரியல, அவங்க வீட்டு பிள்ளைய ஆளை காணாமா, அதனால ஓம்பு நீ தான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு பிள்ளைய காணலன்னு பேசுற, இப்ப நீ தான் ஒளிச்சு வச்சுட்டு பேசுறன்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கும் ஒரே சண்டையா கிடக்குது. இது என்னடா கூத்தா இருக்கு? காலையில இவங்க பையனை காணலன்னாங்க, இப்ப இவங்க வீட்டு பிள்ளைய காணலன்றாங்க. என்ன நடக்குது? ராத்திரி என் பையனை காணா, இப்படி எல்லாரும் காணாம எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏம்மா அந்த ஆளு சொல்றது கேட்டியா? ரெண்டு பேத்தையும் காணல, ரெண்டு பேரும் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அம்மா வாய மூடி. என்னது இவங்க வீட்டு பிள்ளையும் காணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பையனையும் விடிஞ்சதுல இருந்து ஆளை காணல. இது ரெண்டு பேரும் ஒருவேளை நேத்து வந்து பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிடி போயிட்டானா? ஐயோ ஆண்டவனே, மான மரியாதையை வாங்கிட்டானா? இங்கே நிற்கக்கூடாது, முதல்ல வீட்டுக்கு போய் துணிமணியெல்லாம் பத்திரமா இருக்குதா என்னன்னு போய் பார்ப்போம். அதுதான் இல்லைன்னு வையி, அப்போ இவன் சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு தான் போயிட்டாங்க போல இருக்கு. ஐயோ முதல்ல வீட்டுக்கு. நீயும் போலீஸுக்கு போடி, நானும் போலீஸுக்கு போகிறேன், ரெண்டு பேரும் போவோம். என்ன நீ மட்டும்தான் சொன்னா கேட்பாங்களா? ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டாங்களா? என் மேலே தப்பு இல்லடி, மடியில் கனந்த தாண்டி பயம் இருக்கணும். எனக்கு மடியில் கனமும் இல்லை, நெஞ்சில் பயமும் இல்லை. என் பிள்ளைய காணோம், என் பேத்தி, என் தங்கம், என் பிள்ளையோட மறு ரூபம், அதை காணாமல் போய் வயிறு எரிஞ்சு கிடக்குறேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என் பேத்தி மட்டும் கிடைக்கல மவளே, உன்னைய பாரு என்ன பண்றேன்னு. அடியே, அந்த வீட்டு பிள்ளையும் காணா, இந்த வீட்டு பையனையும் காணா. முதல்ல உன் பையன் எங்கன்னு பாருடி. ரெண்டு பேத்தையும் எங்கிட்டாவது தாட்டி விட்டுருக்க போறான். கடைசியில பிரச்சனை நம்ம தலையோட வந்து விடிஞ்சிரும். முதல்ல அந்த பக்கி பயலுக்கு போன போடுவோம், இங்க இருந்து நம்ம ஓடுவோம். இல்லைன்னு வையி நம்மள உள்ள வச்சு லாடம் கட்டிடுவாங்கடி. ஓடு 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 ஓடு. என்னம்மா கிளம்பியாச்சா? நானும் என்னடா பண்றீங்களோன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். இல்லைம்மா கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க, அவங்க ஏற்றுக்கலை, இவங்க ஏற்றுக்கலை, எப்பட்றா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் நினச்சி பயப்படாதீங்க சரியா? ஏன்னா ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சின்னு வைங்களே, அதுக்கப்புறம் அவங்களே உங்களை ஏற்றுக்குப்பாங்கப்பா. அதுவும் இல்லாமல் அவங்க சித்தியோட கோணத்தெல்லாம் சொல்லும் போதே எனக்கே பயமாக இருக்குது. நீங்கள் எப்படி தான் இப்போ ஓடி வந்தீங்கனாலும், இப்போ நீங்கள் மறுபடியும் உங்களை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போனாலும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. அவங்க சித்தியோட குணம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ஊரை விட்டு வந்தாலும் எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அந்த ஆளுக்கு கட்டி வைக்கணும்னு தான் உங்கள் சித்தி நினைப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை இன்றைக்கி தொடங்கியே ஆகணும். இவர் போய் நல்ல நேரம் தான் போய் பார்க்க போனார் ஜோசியக்காரர்கிட்ட சொல்லி. அவரும் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது, இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை தொடங்கட்டும், அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க சரியா? உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம். எங்களால் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை இல்லைம்மா. எங்கள் பிள்ளைங்களே போயிட்டாங்க, அவங்க இருந்திருந்தா கூட எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்தது என்னமோ என் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. நீங்களும் என் பிள்ளைங்க தான். உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையை நல்லபடியாக அமையட்டும். அதுக்காக தான் பால் பழம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். புதுசாக கோரப்பாயெல்லாம் வாங்கிட்டு வந்தார். நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வெளியே இருந்தீங்கன்னு தான் எல்லாத்தையும் அங்கிட்டே ஓரத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்தார். ரொம்ப நன்றிப்பா. இதெல்லாம் என்னத்துக்கு நன்றி இருக்கு? நல்லபடியா வாழ்க்கைய வாழுங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். வா ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்முன்னு இருங்க.
இல்லைம்மா, என் அம்மாயிக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கணும்னு யாருமே நினச்சது கிடையாது. இவரும் என் தம்பியும் தவிர முதல்ல ஒருத்தர் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, அது எந்த ரத்த பாதசமுமே இல்லாமல் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அது நீங்கள் தான். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நாங்கள் குறைஞ்சி போயிட மாட்டோம்மா. நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும். தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். குறைவில்லாத செல்வமும் குணமுள்ள பிள்ளைங்களும் பெற்றுக்கிட்டு நல்லபடியா இருக்கணும். சரி சரி, சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா இருக்கும். நம்ம இங்க நின்றுகிட்டு இருந்தா எப்படி? வா நம்ம கிளம்புவோம் வச்சுட்டு. சரிம்மா, எந்த தயக்கமும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பிங்க. சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். கதவை பூட்டிங்கப்பா. பழம் சாப்பிட்றியா? உனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல. வேண்டாம். பால் குடிக்கிறியா? என்ன பாரு, பார்க்கவே மாட்டிக்கிற. என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசும்போது பயமா இருந்ததில்ல, இன்னைக்கு என்னமோ பயமா இருக்கு. எனக்கும் தான் இத்தனை நாளா உங்ககிட்ட பேச ஒரு சில நேரம் பயமா இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, இன்னைக்கு படபடன்னு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அப்படி இருக்கு.